திமுக பக்கம் காங்கிரஸ் போன அடுத்த நாள் விஜயை பிடிச்சிக்கிச்சு மறுபடியும். பார்த்தீங்களா, நான் சொன்னேன் காங்கிரஸ் நீங்கள் நம்ப மாட்டேனீங்க, காங்கிரஸ் திமுக பக்கம் போயிடுச்சு. இப்போ நீங்கள் தனியாக இருக்கீங்க. தனியாக உங்களால் திமுகவை எதிர்கொள்ள முடியாது. அது பகாசுரன் மாதிரி அது பெரிய கட்சி. அது இல்லாமல் நீங்கள் தனியாக போட்டி போட்டிங்கன்னா 30-40% வரதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் என்ன நடக்கும்னா ஆன்டி டிஎம்கே ஓட் சிதறி டிஎம்கே மறுபடியும் வந்துடும். வந்ததுன்னா உங்களுக்கு செம்ம டார்ச்சர். விஜயகாந்த் கல்யாண மண்டபத்தை இடித்தாங்க, அதெல்லாம் பண்ணக்கூடாது. இப்போவே அவங்க சாம்பிள் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் ஆளுங்கட்சியாக இருக்கும்பொழுது நீங்கள் வந்து அரசியலுக்கு வரான்னு தெரிஞ்சு சாம்பிளுக்கு சில டெஸ்ட் தான் பண்ணாங்க. என்னங்கிறது எல்லாருக்கும் தெரியும். 1 2 3 சாம்பிள் பண்ணாங்க. அந்த 3 சாம்பிளுமே நீங்கள் ஆடி போயிட்டீங்க. இந்த வெறும் ஒரு ட்ரையலுக்கு. நாளைக்கு அவன் திருப்பி ஆட்சிக்கு வந்தாங்கன்னா உங்களை சினிமா இண்டஸ்ட்ரியில் இந்த ஊரை விட்டே காலி பண்ணி ஓட வைப்பாங்க. ஏன்னா நீங்கள் வந்து செல்ல பிள்ளை.